ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரல் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரல் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதோட கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் ஈரல் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். அது டார்க் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது அந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க. அப்போ தான் ரெசிபி ரொம்ப நல்லா வரும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை நம்ம வதக்கி விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் 150 கிராம் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். ஈரலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பொதுவாகவே ஈரல் நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈரலில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இரத்த சோகை நோய் வராமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஈரலை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடுங்க. நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், ஈரல் நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயிலேயே நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அதை குக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம சேர்த்த மசாலாலாம் ஈரலில் நல்லா கூட்டாகி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகோட ஃப்ளேவர் அதிகமாக வரணும். அதனால் மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான ஈரல் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரல் பிடிக்காதவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். தேங்க்யூ.